எங்களோட வெப்சைட் ஏன் கூகுளில் காட்டுதில்லை? இந்த கேள்வி வந்து ஏற்கனவே வெப்சைட் செய்துட்டு வாரவே கேட்குற கேள்வி. இதைத்தான் நாங்கள் எஸ்இஓன்னு சொல்லுவோம். எஸ்இஓன்னு சொன்னால் என்னென்னா சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கூகுள், எம்எஸ்என் மாதிரி சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் 2 வகையில் இருக்குது. ஒன்று கண்டென்ட்லையும் நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும், அடுத்தது வெப்சைட் செய்கிற மெத்தட்லையும் ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ கண்டென்ட்டில் எப்படின்னு சொன்னால் பிரியாணி சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு டைப். ஆனால் பரிசில் பெஸ்ட் பிரியாணி சாப்பிடலாம் வாங்கன்னு போட்டிங்கன்னா கூகுள் அதைத்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும். எந்த சிட்டின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, பெஸ்ட்டு தேடிவினம் அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அடுத்து உங்கள் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்போ இப்படி எழுதினா தான் அதை காட்டும். இது மட்டும் இல்லை, இதுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டையும் நீங்கள் செய்திருக்கணும். இட்டா, ஸ்கீமா, H1 அப்படின்னு சொல்ல சில கோடிங் மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சரியாக செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின் வந்து உங்களோட வெப்சைட்டை முன்னுக்கு கொண்டு வந்து காட்டும், உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் கூட விற்கலாம். அப்போ இதெல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் காட்டுன்னு இதில் போய் நீங்கள் நார்மலாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு வெப்சைட் உங்களுக்கு செய்யணும்னா என் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என் ப்ரொஃபைலில் இருக்கும், நீங்கள் அதில் இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பேரை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நானே உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்.